வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியிலிருந்து சிபிஎம் விலகுவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான முதல் அடித்தளத்தை போட்டுள்ளதா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் போராட்டக்களமாக மாறியுள்ள நிலையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விசாரணையில் திமுகவை சார்ந்த நிர்வாகிகள்தான் இந்த குற்றத்திற்கு பின்னணியில் இருப்பதாக தெரிய வந்து கொண்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் வாக்குமூலமும் கொடுத்தது. குற்றவாளி ஞானசேகரன் அவர்கள் யாரோ ஒருவரை சார் என்று அளித்ததாகவும் வாக்குமூலத்தையும் கொடுத்துள்ளார். இந்த வழக்கை விசாரணை செய்வதற்காக 3 குழு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். 3 IPS கொண்ட இந்த குழுவானது விசாரணையை விரைவாக முடிக்க வேண்டும். குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களுக்கும் அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனால் திமுக இதை பற்றி ஏன் அமைதியாக இருக்கிறது என்று திமுகவின் கூட்டணி கட்சிகள் தற்பொழுது கேள்விகளை கேட்க ஆரம்பித்துவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவர்கள் மட்டும் அல்ல, பல முறை திமுகவை சார்ந்த நிர்வாகிகள்தான் குற்ற வழக்கின் பின்னணியில் இருப்பதும் அவர்கள் மூலமாகத்தான் குற்றங்கள் நடைபெறுவதும் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக தெரிய வந்துள்ளது. கள்ளச்சாராயம் முதல் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் வரை தற்பொழுது யார் அந்த சார் என்ற கேள்விக்குறியில் இன்று நின்று வருகிறது. இந்த வழக்கின் விசாரணை தொடர்ச்சியாக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் சிபிஐ துறையிடம் இந்த வழக்கை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்திருக்கிறார் அதிமுகவின் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள். தற்பொழுது இந்த வழக்கின் பின்னணியில் இருக்கக்கூடியவர்களை ஒட்டுமொத்தமாக கூண்டோடு கைது செய்ய வேண்டும். யார் அந்த சார் என்பதை காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும். திமுக முக்கியமான நிர்வாகிகளா அல்லது அண்ணா பல்கலைக்கழக ஆசிரியரா என்ற கேள்விகளும் இங்கு மிக பெரிய அளவில் பேசப்படுகின்றன. புலன் விசாரணையில் உண்மைகளை கூறிய சில முக்கியமான தகவல்களையும் அவரது வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட லேப்டாப்களையும் தற்பொழுது IPS அதிகாரிகள் சோதனைகளையும் நடத்தி வருகிறார்கள். திமுகவிற்கும் இவருக்கும் சம்பந்தமில்லை என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் கூறியிருந்தாலும் தற்பொழுது திமுகவின் தொண்டனாக உறுப்பினர் அட்டை வைத்திருப்பதற்கான ஆவணங்களையும் காவல்துறையினர் கைப்பற்றி இருக்கிறார்கள். இதனால் கூட்டணியிலிருந்தும் சில கட்சிகள் விலகப்போவதாக தெரிகிறது.